வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏகாதசி என்றால் என்ன, அதன் அறிவியல் காரணம் என்ன, அதன் பின்னணி புராணம் என்ன, அந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் பவித்ரா கூட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏகாதசி என்றால் என்ன? ஏகாதசி என்றால் 11வது நாள் என்று பொருள். ஒரு மாதத்தில் வரும் வளர்பிறை தேய்பிறை என்னும் 2 பட்சங்களிலும் வரும் 11வது நாள் ஏகாதசி. இந்த திதி இறை வழிபாட்டுக்கே உரியது என்பது ஆன்றோர்கள் கருத்து. மற்ற நாட்களிலெல்லாம் நம் உடலும் மனமும் உலகியல் ரீதியில் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்படி இயங்கும் இயந்திரங்களுக்கு ஓய்வு வழங்கும் விதமாக ஏகாதசி திதியை தேர்வு செய்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். ஏகாதசி அன்று உண்ணா நோன்பிருந்து விரதம் இருக்கும் பொழுது உடல் உள்ளூர தூய்மை செய்து கொள்கிறது. உடலை மட்டும் தூய்மை செய்து கொண்டு புத்துணர்வு கொண்டால் போதுமா? உடல் இயங்காத போது கூட இயங்கிக் கொண்டிருப்பது மனம் அல்லவா? எனவே அதற்கு ஓய்வு புத்துணர்ச்சியும் வேண்டுமல்லவா? அதற்கு நம் முன்னோர்கள் செய்த ஏற்பாடுதான் ஏகாதசி. மகா விஷ்ணுவை போற்றும் ஏகாதசி விரதம். நம்மை காக்கும் கடவுளான மகா விஷ்ணுவை தியானம் செய்திருந்தால் அவனருள் நிறைந்து மனம் புத்துணர்ச்சி கொள்ளும். மேலும் ஏகாதசி நாளில் நாம் வழிபாடு செய்தால் நம் மனதின் விருப்பங்கள் நிறைவேறும் என்கின்றன புராணங்கள். ஏகாதசி தோன்றிய புராண வரலாறு. கிருதா யுகத்தில் முரண் என்ற அசுரன் இருந்தான். அகந்தையால் அக்கிரமம் செய்து கொண்டிருந்த அவனை அழிக்க மகாவிஷ்ணு புறப்பட்டார். மாபெரும் யுத்தம் நிகழ்ந்தது. முரனின் படைகள் எல்லாம் அழிந்தன. அவன் மனம் மாற ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைத்து விஷ்ணு பத்ரிகாசிரமத்தில் உள்ள குகை ஒன்றில் போய் யோக நித்திரையில் ஆழ்ந்தார். இறைவனுக்கு ஏது உறக்கமும் விழிப்பும்? அது ஒரு பாவனை. ஆனால் அசுரன் அதை அறியவில்லை. மகாவிஷ்ணு உறங்குகிறார், இப்பொழுது அவரை தாக்கினால் அழித்து விடலாம் என்று நினைத்து வாளை ஓங்கினான். அப்பொழுது விஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஓர் அழகிய பெண் வெளிப்பட்டாள். அவள் அசுரனை நோக்கி ஒரு ஓங்காரம் எழுப்பினாள். அந்த ஓங்கார ஒளியில் எழுந்த அக்னி அசுரனை பொசுக்கியது. அப்பொழுது கண் விழித்த விஷ்ணு பகவான் அந்த பெண்ணை கண்டு, நீ யார், நடந்தது என்ன என்று கேட்க, அவள் பணிவோடு, நான் தங்களிடம் இருந்து தோன்றியவள், என் சத்தத்தால் அசுரன் அழிந்தான் என்று கூறினாள். இதை கேட்டு மகிழ்ந்த விஷ்ணு பகவான், நான் உனக்கு ஏகாதசி என்று பெயரிடுகிறேன். நீ தோன்றிய இந்த திதி மிகவும் புண்ணியம் நிறைந்ததாக கருதப்படும். அந்நாளில் விரதம் இருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியும் அருள்வேன் என்று அருளினார். அன்று முதல் பெருமாளை வழிபட உகந்த நாளாக ஏகாதசி திதி மாறியது. மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று போற்றப்படுகிறது. மது, கயவர்கள் ஆகிய அசுரர்கள் பகவான் விஷ்ணுவோடு யுத்தம் செய்து முடிவில் அவரின் பராக்கிரமத்தை அறிந்து அவரை சரணடைந்து தங்களுக்கு வைகுண்ட பதவி வேண்டும் என்று கேட்டனர். விஷ்ணுவும் மகிழ்ந்து சொர்க்க வாசலை திறந்து அவர்களை வைகுண்டத்தில் சேர்த்து கொண்டார். அப்பொழுது பகவானே, மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி திதியான இந்த நாளில் எங்களுக்கு சொர்க்க வாசலை திறந்து அருளியது போன்று யாரெல்லாம் தங்களின் ஆலயத்துக்கு வந்து உங்களை வணங்குகிறார்களோ அவர்களுக்கும் சொர்க்க வாசலை திறந்து வைகுண்ட பதவியை அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். மகாவிஷ்ணுவும் அவ்வாறே ஆகட்டும் என்று வரம் தந்தார். அதன் சாட்சியாகவே இன்றும் பெருமாள் ஆலயங்களில் வைகுண்ட வாசல் திறக்கும் வைபவம் ஒவ்வொரு மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி என்றும் நடைபெறுகிறது. இந்த நாளில் சொர்க்க வாசல் வழியாக நுழைந்து சென்று பெருமாளை வைகுண்ட வாசனாக கண்டு தரிசனம் செய்தால் மோட்சம் நிச்சயம் என்பது ஐதீகம். இந்திய கலாச்சாரத்தில் ஏகாதசியின் முக்கியத்துவம் என்ன என்றால், ஏகாதசி நாட்களில் பலர் விரதம் அனுசரிக்கிறார்கள். இது பரவலாக நடைமுறையில் உள்ளது, ஆனால் ஆழமாக புரிந்து கொள்ளப்படவில்லை.
ஏகாதசி என்பது 11 என்ற எண்ணை குறிக்கும் சமஸ்கிருத சொல். இது சந்திர நாட்காட்டியில் மாதத்தின் ஒவ்வொரு பாதியின் 11வது நாளை குறிக்கிறது. எனவே ஒவ்வொரு மாதத்திலும் 2 ஏகாதசி நாட்கள் உள்ளன. ஒன்று மாதத்தின் முதல் பாதியில் சந்திரன் வளர்கிறது, இரண்டாவது சந்திரன் குறையும் போது ஏற்படுகிறது. இந்த நாட்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன. இப்பொழுது நாம் அறிவியல் ரீதியாக இவ்விரதத்தை மேற்கொள்வதற்கான காரணம் என்ன என்று பார்ப்போம். படித்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மத்தியில் எதற்காக இத்தகைய நடைமுறையை பின்பற்றுகிறோம் என்று கேட்டால், சரியாக அறிவியல் ரீதியாகவும் சொல்ல வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும். நமது உடலில் 60 முதல் 70% தண்ணீர் இருப்பதால் மனித உடலில் சந்திர மண்டலத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள இந்த நாட்களில் உணவை மிதமாக உட்கொள்வது நல்லது. பௌர்ணமி இரவுகளில் அலைகள் 20 முதல் 30 அடி வரை உயரும். இதேபோல் இது மனித அமைப்பிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக பௌர்ணமியின் போது குற்ற செயல்கள் இந்த நாட்களின் வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதாக பதிவுகள் காட்டுகின்றன. பைத்தியக்காரன் என்ற சொல் உண்மையில் மனித நரம்பு மண்டலத்தில் சந்திர தாக்கத்திலிருந்து வந்தது. இதை நம் பெரியவர்கள் கவனித்திருக்க வேண்டும். சந்திர சுழற்சியின் 8வது நாளில் இருந்து விளைவு உயரத் தொடங்கி அதன் உச்சத்தை அடைகிறது. இந்த இரண்டுக்கும் நடுவே 11வது நாள் ஏகாதசி. அன்றைய தினம் நாம் சாப்பிடுவதை மிதப்படுத்தினால் நமது அமைப்பில் சந்திர தாக்கத்தை நாம் நடுநிலையாக்க முடியும். அறிவியலின்படி ஏகாதசி என்று உண்ணும் உணவு நமது மூளையை சென்றடைய, அதாவது உணவு உட்கொள்ளலை மூளை புரிந்து கொள்ள சுமார் 3-4 நாட்கள் ஆகும். இப்போது ஏகாதசி நாளில் வேகமாக சாப்பிட்டால் அமாவாசை பௌர்ணமி நாளில் அந்த உட்கொள்ளல் மூளையை சென்றடையும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் பூமி அழுத்தம் அதிகபட்சமாக இருப்பதால் அனைத்திலும் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது. ஒருவரின் சிந்தனையிலும் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது. எனவே மூளைக்கான உள்ளீடு குறைந்தபட்சமாக இருந்தால் மூளை எந்த விதமான செயலிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏகாதசி விரதத்திற்கான மற்றொரு விளக்கம் என்னவென்றால், சந்திர சுழற்சியின் மற்ற எந்த நாட்களையும் ஒப்பிடும் பொழுதும் ஏகாதசி நாட்களில் வளிமண்டல அழுத்த குறைவாக இருக்கும். இதனால் உண்ணாவிரதம் மற்றும் உடல் அமைப்பை சுத்தப்படுத்த இதுவே சிறந்த நேரம். நாம் வேறு எந்த நாளில் உண்ணாவிரதம் இருந்தாலும் இந்த நாளில் இருப்பதே மிகவும் நன்மையை தருகிறது. எனவே ஏகாதசி என்று விரதம் இருந்து மறுநாள் அதிகாலையில் எழுந்து சீக்கிரம் சாப்பிடுவது உத்தமம். பண்டைய வேத கால இந்தியர்கள் இந்த முறையை எப்படி வகுத்துள்ளனர் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. விரதத்தை எப்படி அனுசரிப்பது? ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தினந்தோறும் செய்யும் பூஜைகள் மற்றும் அனுஷ்டானங்களை நிறைவேற்றிவிட்டு மகாவிஷ்ணுவை மனதில் இருத்தி வழிபட வேண்டும். அன்று முழுவதும் உண்ணா நோன்பு இருப்பது நல்லது. அவ்வப்போது தாக சாந்திக்காக தண்ணீர் குடிக்கலாம். உடல் நலம் குறைவாக இருப்பவர்கள் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை மட்டும் சாப்பிடலாம். விரதத்தை அனுஷ்டிக்கும் போது குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை. மழை மாதங்கள், குளிர்மிக்க மாதங்களில் 7 முறை துளசி இலை சாப்பிடலாம். உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி உதவியாக இருக்கும். விரதம் இருப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது. குளிர்ந்த நீர் வயிற்றை சுத்தமாக்குகிறது. பகலிலும் சரி இரவிலும் சரி தூங்காமல் கண் விழித்து இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும். அப்போது எம்பெருமானை குறித்த கதைகள், பாடல்கள் ஆகியவற்றை படிக்கலாம், பாடலாம், மற்றவர்கள் சொல்ல கேட்கலாம். மறுநாள் துவாதசி அன்று காலையில் பூஜைகளை முடித்துவிட்டு விருந்தினருக்கு அன்னம், ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்து அகத்திக்கீரை, நெல்லிக்கனி, சுண்டக்காய் ஆகியவற்றுடன் உணவருந்த வேண்டும். அன்றும் ஒருவேளை மட்டுமே உணவருந்த வேண்டும். இரவு பழங்கள் அல்லது டிஃபன் சாப்பிட்டுவிட்டு விரதம் முடிக்கலாம். ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தவர்களது கர்ம வினைகளின் கடுமை குறையும் என்று புராணங்களில் சொல்லப்படுகின்றது. பகைவர்கள் அனைவரும் நண்பர்கள் ஆவார்கள்.
இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அரசர்கள் செய்யும் அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெறலாம் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதால் மனித மனத்தின் மும்மலங்களான கோபம், குரோதம், ஆச்சரியங்கள் விலகி எண்ணங்கள் தூய்மை அடைகிறது. ஏகாதசியை விட சிறந்த விரதம் கிடையாது என்று 18 புராணங்களும் கூறுகின்றன. அதனால் ஏகாதசி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி விரதத்திற்கு தயாராக வேண்டும். அன்றைய தினம் துளசி இலைகளை பறிக்க கூடாது. அதனால் முதல் நாளே பறித்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி விரதம் இருப்பது நல்லது. முடியாதவர்கள் பழங்களை நிவேதனம் செய்து சாப்பிடலாம். ஏகாதசி மரணமும் துவாதசி தகனமும் யோகிகளுக்கு கூட கிடைக்காது என்ற சொல் வழக்கில் இருந்தே இந்த விரதங்களின் சிறப்பை உணர்ந்து கொள்ளலாம். ஏகாதசிக்கு முன்தினமான தசமி அன்று இரவு பழங்களை மட்டும் சாப்பிடுவது நல்லது. இதனால் மறுநாள் உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது உடலில் உள்ள கழிவுகள் விரைவில் வெளியேறும். விரதத்தை முடித்தவுடன் ஜீரணமாவதற்கு கடினமான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. உபவாசத்தின் போது சுருங்கி போன குடலை இயங்க செய்ய முதலில் பழ வகைகளையும் சுலபமாக ஜீரணமாகும் உணவுகளையும் மட்டுமே சாப்பிட வேண்டும். உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி இருப்பதே உபவாசம். ஏகாதசி விரதம் அன்று சாதம் மட்டும் சாப்பிடக்கூடாது, வேறு எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பூரண உபவாசம், பட்டினி இருக்க வேண்டும். குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை. 7 முறை துளசி இலை சாப்பிட வேண்டும். ஏகாதசி குளிர் மாதமான மார்கழியில் வருவதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டும். பட்டினி கிடப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது. குளிர்ந்த நீர் வயிற்றை சுத்தமாக்குகிறது. வைகுண்ட ஏகாதசி என்றாலே இரவு விழித்திருப்பது என்பது பிரசித்தம். உறங்காமல் இருந்தால் மட்டும் போதாது, பெருமாளை நினைத்து பஜனை செய்ய வேண்டும். வைகுண்ட ஏகாதசி வைபவமே தமிழ் மறைகளான 4000 திவ்ய பிரபந்தத்தை போற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான். அப்படிப்பட்ட அந்த வைபவத்தில் நாம் ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை பாடி பெருமாளை வழிபடுவது விசேஷம். பாசுரங்கள் பாடத் தெரியாது என்பவர்கள் ராமா, கிருஷ்ணா, நாராயணா என்று தெய்வ நாமங்களை ஜபம் செய்து கொண்டிருந்தாலே போதுமானது. அதிகாலை வேளையில் ஹரிநாம ஜபம் செய்வதன் மூலம் பெருமாளின் அருளுக்கு பாத்திரராகலாம். ஏகாதசி நாளில் உணவு கட்டுப்பாடு அவசியம். பொதுவாக தசமி நாளில் இருந்தே விரதம் தொடங்கிவிட வேண்டும். தசமி இரவு உணவை தவிர்த்து விட வேண்டும். மறுநாள் ஏகாதசி நாளில் முற்றிலும் ஆகாரம் இல்லாமல் இருப்பது நல்லது. மறுநாள் துவாதசி அன்று காலை பெருமாளை தரிசனம் செய்து பின் துளசி தீர்த்தம் அருந்தி உணவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பார்கள். இதற்கு பாரணை என்று பெயர். வைகுண்ட ஏகாதசி அன்று கட்டாயம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்ததாகும். இதன் மூலம் மனமும் உடலும் புத்துணர்ச்சி கொள்ளும். அவ்வாறு பெருமாள் கோயிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டில் அதிகாலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளுக்கு துளசி சமர்ப்பணம் செய்து வணங்க வேண்டும். பகலில் உறக்கம் கூடவே கூடாது. இரவெல்லாம் விழித்திருந்தோமே என்று சொல்லி பகலில் உறங்குவது முறையல்ல. பகலிலும் இறை வழிபாட்டிலே செலவிட வேண்டும். இந்த காலகட்டத்தில் பலரும் அலுவலக காரணமாக பணிக்கு போக வேண்டிய சூழல் நிலவுகிறது. எனவே முழு நேரமும் இறை வழிபாடு செய்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் தவறாமல் சந்தி வேலைகளான நண்பகல், பிரதோஷ வேலைகளில் இறைவனை நினைத்து மனதுக்குள் வழிபட வேண்டியது அவசியம். மனம் ஒன்று செய்யும் சில நிமிட வழிபாடு நமக்கு பெரும் பலனை தருகிறது. துவாதசி அன்று தன் வீட்டு வாசலுக்கு வந்து பிக்ஷை கேட்ட ஆதிசங்கரருக்கு கொடுக்க ஏதும் இல்லையே என்று வருந்தி தன்னிடம் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை தானம் செய்தால் ஒரு பெண். அந்த பெண்ணின் வறுமையை உணர்ந்த சங்கரர் கனகாதார சோஸ்திரம் பாட அன்னை மகாலட்சுமி பொன்மாறி பொழிந்தாள். இது உணர்த்தும் செய்தி துவாதசி அன்று கட்டாயம் தேவையிருப்போருக்கு தானம் செய்ய வேண்டும் என்பதுதான். அவ்வாறு செய்யும் பொழுது இறைவனின் அன்புக்கு கருணைக்கும் உரியவர்களாக நாம் ஆவோம். எத்தனை விரதங்கள் இருந்தாலும் அத்தனை விரதங்களும் ஏகாதசி விரதத்துக்கு நிகராகாது. மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை இன்று பலரும் மேற்கொள்வதில்லை.
திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டனர். அப்போது ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டது. அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி என்று தேவர்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. எனவே ஏகாதசி என்று விரதம் அனுஷ்டிப்பது மிகவும் உத்தமமானது. மனித மனத்தின் மும்மலங்களான கோபம், குரோதம், மாச்சரியங்கள் விலகி எண்ணங்கள் தூய்மையடையும். இப்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் விலகி ஏற்றம் தரும் வகையிலான இனிய வாழ்க்கை அமையும். மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நாளும் உபவாசம் இருப்பது மிகவும் விசேஷமானது. ஏகாதசி உபவாசம் இருப்பது இந்த ஜென்மாவை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நாம் செலுத்தும் நன்றி காணிக்கை என்றே தர்மசாஸ்திரம் உரைக்கிறது. எனவே இந்த நாளில் விருந்து, கேளிக்கை போன்றவற்றில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசிகள் வருகின்றன. ஓராண்டில் மொத்தம் 25 ஏகாதசிகள் வருகின்றன. எனவே வைகுண்ட ஏகாதசி திருநாளில் விரதம் இருந்து சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்களை நீக்கி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளை பெறுவோம். ஓம் பரமானந்தா, முகுந்தா, வைகுந்தா, கோவிந்தா, ஜனார்த்தனா, கருட வாகனா, காளிங்க நர்தனா, நாராயணா, வாமனா, நந்த நந்தனா, மதுசூதனா, பரிபூரணா, சர்வ காரணா, வெங்கடரமணா, சங்கடஹரணா, ஹரிரங்கா, பாண்டுரங்கா, லோகநாயகா, பத்மநாபா, திவ்ய ஸ்வரூபா, புண்ணிய புருஷா, நரசிம்மா, யாதவா, ராகவா, கேசவா, வாசுதேவா, தேவதேவா, ஆதிகேசவா என்று திருமாலின் திருநாமங்களை துதித்து போற்றி வணங்குவோம். ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. நன்றி. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம பவித்ரா குட்டி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ.